நம்ம வெண்பா தப்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பா இதிலேருந்து தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே பண்ண தப்பை மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம வெண்பா வந்து நினைக்கிறாங்க. அதாவது வெண்பாவுக்கு மயக்க மருந்தெல்லாம் வந்து கொடுத்து தான் நேராக வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இதில் ஒரு கேமரோல், அதாவது ஏற்கனவே வந்து இந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்த அரவிந்த் வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது நம்ம வெண்பாவை அரவிந்த் தான் வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வெண்பா வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. பட் இருந்தாலும் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருந்தாகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வெண்பா வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுவும் சாதாரண விஷயமா கிடையாது. அதாவது ரொம்ப 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 வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் தான் இப்போது நம்ம வெண்பா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது எப்போவா இருந்தாலும் நம்ம மல்லி அம்மாவும் விஜய் டாடாவும் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போது தப்பிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அதாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம வெண்பா நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ வெண்பாவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா. அதாவது முதல்ல அந்த கலாபதியும் அவங்க டீம், அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய ரவுடிங்களும் வந்து ஒரு குடோனில் நம்ம வெண்பாவையும் இன்னும் ஒரு 2 குழந்தைங்களையும் வந்து கடத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போது அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரூம் எடுத்து தரேன், நீங்கள் இங்கே இருங்க, அதுவும் இல்லாமல் ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம வெண்பாவையும் இன்னொரு குழந்தையும் வந்து கொண்டு போய் நேராக வந்து ஒரு இடத்துல அடைக்க ஆரம்பிச்சுறாங்க. அங்கே பார்த்தா, அதாவது நம்ம வெண்பாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்த்தா தான் தெரியுது பல குழந்தைங்க இங்கே அழுதுட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களுக்கு மேலே இவங்க வந்து கடத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை கடத்துறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு நேரத்துலையும் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து வேணாலும் வரலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது நம்ம வெண்பா இருந்துட்டு இவங்க நம்மளை மட்டும்தான் கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இன்னும் நிறைய பேரை கடத்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இதிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாரையுமே வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும். அதுக்கான ஒரு ஏற்பாடை நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் வந்து உண்டு, இல்லைனா வந்து இவங்க எல்லா குழந்தைங்களோட வாழ்க்கையும் வந்து நாசமாயிடும். அதாவது நம்ம மல்லியம்மா விஜய் டாடா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நம்ம இல்லாமல். அந்த மாதிரி தான் வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சரியான சந்தர்ப்பத்துக்காகவும் அதே மாதிரி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் தயாராக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த கலாவதியும் அவங்க ரவுடிங்களை சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, கண் சிமட்டாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இவ தப்பிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அதை கூட வந்து நம்ம வெண்பா ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாத்ரூம் போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து ஓடி வந்துடுறாங்க. இந்த விஷயம் ரவுடிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, வெண்பா வந்து தப்பிச்சு ஓடுற விஷயம். அதை பார்த்துட்டு நம்ம வெண்பாவை பின்னாடியே வந்து துரத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வெண்பா வந்து தன் மனசுக்குள்ளே தான் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரவுடிங்க கிட்ட மறுபடியும் மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ குழந்தைங்க, அதாவது தன்னோட ஏஜில் இருக்கக்கூடிய அத்தனை பசங்களையும் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து ஒரு காரில் போய் முட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம அரவிந்த் இருக்காங்க. வெண்பா என்ன சர்ப்ரைஸ், இங்கே ஏன் ஓடி வர, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அரவிந்த் இருந்துட்டு இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி கேட்கும்போது தான் வந்து கடைசியில் நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னை கடத்திட்டு இருந்தாங்க. அதாவது அரவிந்த் வந்து மல்லியையும் விஜயையும் பார்க்கலாம், ரொம்ப நாள் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் வந்து இப்போது நம்ம வெண்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரவுடி கும்பல், அதாவது குழந்தைங்களை கடத்துகிற கும்பல் வந்து என்னை கடத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கலாவதி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. நம்ம அரவிந்தை பார்த்தோன்னே, அரவிந்த் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோதான் கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க.
அதே மாதிரி வெண்பா நீ என்ன சொல்கிற, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அதே மாதிரி இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நமக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது அரவிந்த் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பா இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன வெண்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே என்ன மாதிரி, அதாவது நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொண்ணுங்களை நிறைய குழந்தைங்களை வந்து அவங்க கடத்தி வச்சுருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம அவங்க எல்லாரையுமே காப்பாற்றி ஆகணும், அதுக்கு முதல்ல நம்ம தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பா இருந்துட்டு இப்போது தப்பிக்கிறதுக்காக வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போது நம்ம அரவிந்த் இருந்துட்டு வெண்பாவை வந்து இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிடுறாங்க. ஏன்னா வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெண்பா வந்து எந்த எல்லைக்கும் வந்து போகிறாங்க. அதாவது வெண்பாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், எல்லா குழந்தையும் காப்பாற்றணும், தனக்கு என்ன ஆனாலுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அரவிந்தும் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போய் நம்ம மல்லி விஜய் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்ததாக வந்து போலீஸ்கிட்டையும் போய் இந்த இடத்த பற்றி சொல்ல போகிறாங்க. அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா வெண்பாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உண்மையிலேயே இப்போது நம்ம போலீஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு நேராக வெண்பா கிளம்பி போகிறாங்க. அதாவது அந்த ரவுடிங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, சரி ஒரு குழந்தை தானே ஒரு பொண்ணு தானே, அதாவது கலாவதிக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றம், ஏன்னா 2 குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு 20 லட்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போது எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்க எல்லாரையுமே வந்து காப்பாற்றுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.